பிதா பூமிக்கு வந்தாருன்னு ஒரு வசனம் கூட இருக்காது. நீங்கள் பழைய ஏற்பாட்டில் உள்ள கடவுளை வந்து பிதான்னு தானே நம்புறீங்க. அந்த பிதா தான் ரட்சகராக வந்திருக்காருன்னு இப்போ நான் உங்களுக்கு எத்தனை வருஷத்தை உங்களுக்கு காமிக்க போகிறேன் ஐயா. இங்கே ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்குன்னு சொல்கிறாரு. இங்கே நானேங்கிறது யாருன்னா பிதா, அவர் என்ற யாருன்னா கிறிஸ்து. நான் தான் அவருங்கிறத நீங்கள் உணர்ந்து விசுவாசிக்கணும்னு அவர் சொல்கிறாரு. இதைத்தான் இயேசு கிறிஸ்துவும் ஃபீல்டில் இருந்து கொண்டு சொல்கிறார். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களினாலே சாவீர்கள்னு சொல்கிறாரு திருப்பூர் சொலமான் அவர்களே. இது தெளிவாக என்ன சொல்கிறாரு? நான் தான் அவர்னு சொல்கிறாரு. பிதாவாகிய நான் தான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறாரு. நீங்கள் ஒரு வருஷம் இல்லைன்னு சொல்கிறீங்களே ஐயா. ஏசாயா 43 எவ்வளோ அழகாக தெளிவாக சொல்கிறார். நீங்களும் நான் இல்லை அவரெல்லாம் வேறு யாரோ சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்கள். நானே கர்த்தர்னு சொல்கிறாரு. கர்த்தர்னா யார்? இயேசு கிறிஸ்து. நானே இயேசு கிறிஸ்து. பிறகு நானே தான் யார்? பிதாவாகிய நான் தான் உங்களுக்காக மரிக்க வந்தேங்கிறது இந்த வசனம் திட்டமும் தெளிவாக கூறுகிறது.